எல்லா மாடுமே வந்து ஒரு 20லேருந்து ஒரு 25 லிட்டர் குறையாத கிடைக்கணும். சரிங்க. இதில் ஒரு 4 மாடு வந்து ஒரு ரெண்டுமே எத்தனை பல்லுங்க? ரெண்டுமே வந்து 4 பல் ஒன்று 6 பல் ஒன்றுங்கண்ணா. ரெண்டுமே 4 பல்லு ஒன்று 6 பல்லு ஒன்று. எவ்வளோ பால் கறப்பாங்க? எல்லாமே வந்து ஒரு 20 லிட்டர்லேருந்து ஒரு 25 லிட்டர் குறையாத கிடைக்கும். இவங்களை பற்றி சொல்லிட்டீங்கன்னா சுழியெல்லாம் சுத்தமாக எத்தனை சுத்தமாக இருக்குங்கண்ணா. 2 பல்லு ஒன்று 4 பல்லுங்க. எப்போ கண்ணு போடுவாங்க? ஆனால் இன்னும் வந்து ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் ஆகுங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் ஆகும். ஆமாண்ணா. சரிங்க சரிங்க. கண்ணு போட எவ்வளோ பால் கறப்பாங்க? ஒரு சக்தி அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. நம்ம சேனல்ல வந்து முதல் முறையா இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ண போறோம் இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. முதல்ல போடுறது பேர் வந்து சக்தி கவு ட்ரேடர்ஸ்னு வச்சலாமா எப்படிங்க? ஓகே, சக்தி கவுடர்ஸ் வைங்க. சரிங்க. இன்னைக்கு நம்ம சிந்தாமணி சந்தையில் இருக்கோம். இந்த சந்தையில் வந்து மொத்தம் எத்தனை மாடல் எடுத்திருக்கீங்க? அண்ணா இன்னைக்கு வந்து ஒரு 9 ஒரு 5 14 மாடு எடுத்துருக்கணும். 9 ஒரு 5 14 மாடல் 14 மாடு எடுத்திருக்கு. சரிங்க சரிங்க. இப்போ வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கீங்க. 4 மாடு ஒரு செட் 5 மாடு ஒரு செட் இருக்கு. ஆமாண்ணா. இந்த சேனலுக்காக புதுசா ஒரு தடவை சொல்ல முடியுமா? இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்றாரு. இதுல இருக்கிற எல்லா மாடுமே வந்து ஒரு 20லேருந்து ஒரு 25 லிட்டர் குறையாத கிடைக்கணும். சரிங்க. இதுல ஒரு 4 மாடு வந்து ஒரு 25லேருந்து 30 லிட்டர் கிடைக்கிற மாடு இருக்கணும். சரிங்கண்ணே. மாடுகள்லாம் எப்படி தேர்ந்தெடுத்து வாங்குவீங்கண்ணா நீங்க? ஆனா நம்ம சொல்லி சுத்தம் பார்த்து எடுப்போங்கண்ணா. மெயின் வந்து பல்லு பார்த்து எடுப்போம். 2 பல்லு 4 பல்லு எடுத்தோம்னா சரிங்க லைஃப் கொடுக்கணும் நல்லா. பல்லு சேர்ந்த மாடுலாம் 3வது கண்ணு போட்டிருக்கோம். ஒரு சில மாடு 2வது கண்ணு போடும். அந்த மாதிரி கணக்கு இருக்குதுன்னா மெயின் வந்து பல்ல பார்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லதுண்ணா. பல்ல பார்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இதெல்லாம் பாருங்க, நல்லா மடி மாடு பாருங்க. சரிங்க சரிங்க. வாங்க பல்ல பாக்குறீங்களா? கண்டிப்பாண்ணே. மாடை என் பக்கம் அப்படியே திருப்பி காட்ட முடியும் பாருங்க. ஒரு மாடை நவுத்தி. இப்போ கையில வந்து 2 மாடுகள் பிடிச்சிருக்கீங்க. ரெண்டுமே எத்தனை பல்லுங்க? ரெண்டுமே வந்து 4 பல் ஒன்று 6 பல் ஒன்றுங்கண்ணா. ரெண்டுமே 4 பல்லு ஒன்று 6 பல்லு ஒன்று. எவ்வளோ பால் கறப்பாங்க? எல்லாமே வந்து ஒரு 20 லிட்டர்லேருந்து ஒரு 25 லிட்டர் குறைய கறக்குங்கண்ணா. 20 25 குறையாம கறப்பாங்க. ஆமாங்கண்ணா. அப்படி கேரண்டி பார்த்தா எடுத்து கொடுக்குறீங்களா எப்படிங்க? கண்டிப்பா நான் கேரண்டியான மாடுங்கண்ணா. ரெண்டும் ஒரே மாதிரி நடக்குறாங்களே? ஆமாண்ணா. ரெண்டுமே ஒரே மாதிரி மாடுங்கண்ணா. பாருங்க, நல்லா ஹைட் வெயிட் இல்லையா? நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. ரெண்டுமே நல்லா கட்டையா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஆமாண்ணா. ரொம்ப குவாலிட்டியான மாடு தாங்கண்ணா. கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்காங்க? அண்ணா இதுக்கு என்ன ஒரு வாரம் ஆகுங்கண்ணா. இன்னும் மடி இறங்குங்கண்ணா மாடு. இப்ப கையில வந்து 2 மாடுகள் பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. சொல்றீங்க. ரெண்டுமே 2வது ஈத்து மாடுங்கண்ணா. ரெண்டுமே 2ஆம் ஈத்து மாடுங்க. ஆமாங்க. எத்தனாவது பல்லுங்க? பல்லு ஒன்று வந்து 4 1 6ங்கண்ணா. ஒன்று 4 1 6. எவ்வளோ பால் கறப்பாங்க? நான் ஒரு மாடு வந்து ஒரு 25 வருங்கண்ணா. சரிங்க சரிங்க. ஆனா இப்ப கையில வந்து 2 மாடுகள் பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இவங்களை பத்தி சொல்லிட்டீங்கன்னா சுழியெல்லாம் சுத்தமா எத்தனை சுத்தமா இருக்குண்ணா. 2 பல்லு ஒன்று 4 பல்லுங்கண்ணா. எப்ப கண்ணு போடுவாங்க? ஆனா இன்னும் வந்து ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் ஆகுங்கண்ணா. ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் ஆகும். ஆமாண்ணா. சரிங்க சரிங்க. கண்ணு போட எவ்வளோ பால் கறப்பாங்க? ஒரு 20 லிட்டர் கிடைக்குங்கண்ணா ஒரு நாளைக்கு. சரிங்க சரி. அண்ணே காம்பெல்லாம் எப்படி இருக்கு? 4 பேர் கடத்திட்டு இருக்கீங்க. அப்படியே பூ மாதிரி இருக்குது. அப்படியே பூ மாதிரி இருக்குதா? ரொம்ப பூ மாதிரி இருக்குண்ணே. நல்லா எத்தனை பேரும் வேணாலும் வந்து கறக்கலாம் போல் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்குதுங்க. சரி சரிங்க. இந்த மாட்டோட ஸ்பெஷல் இதுதாங்க. என்னன்னா எல்லாரும் கறந்தலாம், எல்லாரும் பிடிச்சிக்கலாம். பச்சை குழந்தைங்க கூட பிடிச்சி பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும் வைங்களேன். சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்கவங்க கூட பண்ணிக்கலாம். அண்ணா வணக்கம். அண்ணா இப்போ கையில் 2 மாடு பிடிச்சிருக்கீங்க. உங்களை பற்றி சொல்றீங்கண்ணே. அண்ணா இவங்க ரெண்டுமே வந்து 4 பல்லு மாடுங்கண்ணா. சரிங்க.
தலையத்திலே வந்து ஒரு 25 ல இருந்து 30 லிட்டர் கேரண்டியா கறக்கணும். ஆஹா இது வந்து ரெண்டுமே பிரீடு. ஆஹா என்ன ஊர் போகிறாங்கண்ணே? எல்லாம் சேர்த்து நாகர்கோவில் போறாங்கண்ணா. ஆஹா சரிங்க சரிங்க. எல்லாம் ரெண்டுமே டாப் குவாலிட்டி. உங்களோட ஹைட்டாக இருக்காங்க இல்லைங்களா? நல்ல பிரீட் மாடுங்கண்ணா. நல்ல சைஸு. எவ்வளோ வந்தாங்கண்ணா தோராயமாங்க? அண்ணா இவங்க எல்லாம் 1.10 ரேஞ்ச் வந்துருச்சுங்கண்ணா. 1.10 ரேஞ்ச் வந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல எத்தனை மாடுகள் மொத்தமாக இருக்காங்கண்ணே? அண்ணா இப்போ இந்த இடத்துல 6 மாடு இருக்குண்ணா. இந்த இடத்துல 6 மாடுகள் இருக்காங்க. இந்த 6 மாடுகளுமே ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கறப்பாங்க? ஒரு மாடு 25 லிட்டருக்கு மேலே தான் கிடைக்கணும். 25 லிட்டர் கீழே கிடைக்கிற மாடு எதுவும் கிடையாது. சரி டோட்டலாக ஒரு மாடு எவ்வளோ பால் கறக்கும்? சாரி 6 மாடு எவ்வளோ டோட்டலாக ஒரு நாளைக்கு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 ல இருந்து 140 லிட்டர் வரைக்கும் கிடைக்கணும். 6 மாடு சேர்த்து 140 லிட்டர் வரைக்குமே பால் கறக்கும். நம்ம தீவனம் எந்த அளவுக்கு கொடுத்தோம் ஒரு மாடு 30 லிட்டர் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கணும். தரமான மாடு தான் எடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தலையீத்து மாடு தான். சரிங்க. இது 2வது ஈத்து மாடு. இது தலையீத்து மாடு. இது என்ன பல்லே போடலண்ணா. தலையீத்து மாடு. இது வந்து 2 பல்லு தான் பாருங்க. தலையீத்து மாடு தான். இது வந்து 2 பல்லு தான். தலையீத்து மாடு தான். இப்படி இருக்கு பாருங்க மாடு. தரமா இருக்கு. காம்பு பாருங்க. காம்பு இடைவெளி கேப் எல்லாம் பாருங்கண்ணா. ஒரு மாட்டுக்கும் பாருங்க. எல்லா மாட்டுக்குமே காம்பு எல்லாம் டிஸ்டன்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கும். நல்லா ஒரு ஃபார்முக்கு வேணும்னா தாராளமா வந்து எடுத்துக்கலாம் நம்ம மாடு. சரிங்க சரி. அண்ணா உங்களுடைய தொடர்புன்னு சொல்லுங்க. 70 சரிங்க 92 சரிங்க 21 சரிங்க 1075. சரிங்க. என்னென்ன கிழமைக்கு என்னென்ன? வியாழக்கிழமை ஈரோடு, ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி, செவ்வாய்க்கிழமை காரியமங்கலம் மார்க்கெட் கிருஷ்ணகிரி. ஓகே நன்றிண்ணே. நன்றிண்ணா.